ஹாய் நண்பா, எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாங்கள் சென்னைக்கு எப்படி வந்தோம், ராமச்சந்திராவில் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ராமச்சந்திரா வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பா. கிளம்பிட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே டிக்கெட்டு ஃபுல்லு நண்பா. ஈவினிங் பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு வேறு வழியே இல்லை. அப்புறம் என்னென்னா 1:30க்கு வந்து மயிலாடுதுறைக்கு ஒரு பஸ் இருந்துச்சு. அது எதுவுமே சீட்டு ஃபில் ஆகலை, ஏன்னா பகலாக இருக்கிறதுனால. பார்த்தோம், டைமை பார்த்தா 1 o'clock. போரூரே அப்போ தான் தாண்டுறோம் நண்பா. எக்கச்சக்க டிராஃபிக். சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸாக பண்ணோம். 1 o'clock ஆகிடுச்சு, 1 மணி ஆகிடுச்சு. நம்ம ரேப்பிடோவில் தான் புக் பண்ணோம். சொன்ன மாதிரியே 5 நிமிஷத்தில் ஆட்டோ வந்துச்சு நண்பா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. ரேப்பிடோ 5 minutes அந்த மாதிரியே வந்துச்சு. அண்ணா வந்து நாங்கள் சொன்னோம் 1:30 மணிக்கு பஸ்ஸுண்ணே அப்படின்னு விரட்டுன்னு விரட்டினாரு. எங்கெல்லாம் பஸ் நின்றுச்சு, ஆட்டோ நின்றுச்சு, எதையுமே கவனிக்கல. உள்ள பூண்டு போயிட்டே இருக்காரு அண்ணன். வேற லெவல் பண்ணாரு. சரியான சம்பவம் பண்ணாரு. எனக்கே செம்ம ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க ஆட்டோக்காரங்க அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ சிக்கல்ல வந்து ஓட்டிட்டு வந்து எங்களை வந்து கோயம்பேட்டில் ஷார்ப்பாக 1:15 1:12க்கே இறக்கி விட்டுட்டாரு. எங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சரியமா, எப்படி வந்தீங்கண்ணா எப்படி அப்படின்னு கேட்டு அவர் சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தோம். இறங்கி அவர் வந்து எக்ஸ்ட்ரா காசு கேட்கவே இல்லைன்பா. எவ்வளோ காட்டுச்சோ 180 ரூபா காட்டுச்சு. 180 ரூபா மட்டும்தான் வாங்கணும். சரியான அண்ணன், தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து தண்ணி இல்லை, தண்ணி பாட்டணும். மணி ஆயிடுச்சு. அங்கேயே ஆட்டோ விட்டு இறங்கும் போது 1:15 ஆயிடுச்சு. வேகமா ஓடுறோம். அண்ணா திருவாரூர் பஸ் எங்க, மயிலாடுதுறை பஸ் எங்க நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்பேட்டில் போனால் டிஃப்ரெண்டா இருக்கு, எங்கன்னே தெரியல. ஏன்னா பஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கம்மி பண்ணதுனால ஓடிக்கிட்டே இருக்கும். ஓட்டம் தான். ஓடி போய் பார்த்தா மாயாரம் சொன்ன உடனே எங்களுக்கு கூலானுச்சு. ஏறிட்டோம் நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். டிரைவர் அண்ணனும் ஏறிட்டாரு. போயிட்டு உள்ளே போனால் பஸ்ஸு ஃபுல் ஃப்ரீ நண்பா. கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டெல்லாம் நல்லா இருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம், எதுவுமே சரியாக இருந்திருக்காது. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் உஷாராக சீட்லாம் பார்த்துட்டு உக்காந்தாச்சு. வண்டியையும் எடுத்துட்டாங்க நண்பா. சென்னை மக்களை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் நண்பா. எப்படி தான் டெய்லி டிராஃபிக்கில் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரீங்களோ தெரியல. அப்பா ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். சென்னை மக்களுக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லோரும் கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டுங்க, கேர்ஃபுல்லாக பஸ்ஸில் ஏறி இறங்க, ட்ரெயினில் ஏறி இறங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு ரொம்ப புரியுது நண்பா. நாங்களும் பஸ்ஸில் ஏறி மயிலாடுதுறை வந்தாச்சு. ஒரு 8:30 8:45 அண்ணன் இறக்கி விட்டார். 1:30க்கு எடுத்து பாண்டிச்சேரி கடவுள்லாம் சரியான டிராஃபிக்கு. அப்பயும் அண்ணன் வந்து ஓட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டார் நண்பா. அந்த சென்னையோட எபிசோட்லாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம் நண்பா.